சென்னையில் அதர்ஸ் படக்குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பின் போது 96 பட நடிகை கௌரி கிஷனின் எடை குறித்து அநாகரிகமாக கேள்வி எழுப்பிய யூடியூபர் அந்த கேள்வியை நியாயப்படுத்தி நடிகையிடம் வம்புக்கு இழுத்து வாக்குவாதம் செய்தது முகசுழிப்பை ஏற்படுத்தியது. கையில் மைக் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற திமிரில் நடிகையை கார்னர் செய்து கேள்விகளை எழுப்பியது சுத்த அறிவிலித்தனத்தை தான் வெளிப்படுத்தியது. ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லாமல் நடிகையின் உடல் எடை குறித்து தரம் தாழ்ந்து யூடியூபர் கேட்ட கேள்வியை பார்க்கும்போது நடிகையை போக பொருளாக பார்க்கும் மோசமான அணுகுமுறை இன்னும் மாறவே இல்லை என்பதை தான் உணர்த்துகிறது. அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். 96 பட ஹீரோயின் கௌரி கிஷன் நடித்த அதர்ஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்றது. படத்தின் பிரிவியூ பார்த்த யூடியூபர் ஒருவர் படத்தில் கதாநாயகன் நடிகையை தூக்கும் காட்சியை குறிப்பிட்டு நடிகை கௌரி கிஷனின் உடல் எடை என்ன என்று நடிகரிடம் கேள்வி எழுப்பினார். அப்போதே லேசான சலசலப்பு ஏற்பட்டது. படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க, நான் தூக்கிலாம் சுத்துறீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றேன் சார், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியும். இந்த நிலையில் வியாழக்கிழமை என்றும் அதர்ஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கும் தவறாமல் பழைய வஞ்சகத்துடன் வந்திருந்த அந்த யூடியூபர் பிரஸ் மீட் தொடங்கியதுமே நடிகை கௌரி கிஷனை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கினார். நீங்க தானா வெயிட்டை பத்தி கேட்ட? என்ன தப்பா கேட்கிறேன்னா, நீங்க என் வெயிட் கேட்டீங்க. நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? நடிகையின் உடல் எடையை கேட்டதில் அப்படி என்ன தவறு என உரிமை குரல் எழுப்பிய அந்த யூடியூபர் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கேள்வி என நியாயப்படுத்தி கூச்சமே இல்லாமல் விளக்கம் கொடுத்தார். அத்தோடு நடிகையான உங்களிடம் வேறென்ன கேள்வி கேட்க முடியும்? மோடி ட்ரம்ப் குறித்தா கேள்வி எழுப்ப முடியும் என உரத்த குரலில் அந்த யூடியூபர் கத்தியது கேட்பவர்களை கடுப்பாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन? ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்டயே டைரக்டா சொல்றேன். ஓகே சார். முதலில் ஒரு யூடியூபர் மட்டும் நடிகையை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டிருக்க பிறகு இன்னொரு யூடியூபரும் வாரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு கிளம்பினார். இருவரும் மாறி மாறி கேள்வி அம்புகளை வீச அந்த இடமே பரபரப்பானது. நடிகையை பேசவிடாத அளவுக்கு இருவரும் மாறி மாறி கத்தி கூச்சல் போட்டது முகசுழிப்பை தான் ஏற்படுத்தியது. டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி, நீங்களே நடத்துங்க. இல்ல, அது ஏன் சாய்ஸ்ங்க. நான் ஏன் வெயிட்? தன்னை நோக்கி எத்தனை கேள்வி கணைகள் வந்தாலும் அசராமல் நின்று பதிலளித்த நடிகை கௌரி கிஷன் கடைசி வரைக்கும் உடல் குறித்த அந்த யூடியூபரின் கேள்வி தவறானது, அநாகரிகமான உருவ கேலியான கேள்வி என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறவே இல்லை. ஸ்டூபிட் குவெஸ்சன் என்ற நடிகை கௌரியின் பதிலை பொறுக்க முடியாமல் ஓவராக பொங்கி எழுந்தார் அந்த யூடியூபர். அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் தனி ஒரு பெண்ணாக நடிகை கௌரி கிஷன் அமர்ந்திருக்க அந்த யூடியூபரின் முழு தோரணையும் நடிகையை குற்றவாளியாக்குவதில் தான் இருந்தது. கீழ்த்தரமான கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லும் நடிகை மட்டும் அடக்கமாக மரியாதையாக பதில் சொல்ல வேண்டும் என அந்த யூடியூபர் எதிர்பார்த்ததும் ஆணாதிக்க மனநிலையை தான் காட்டியது. அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது? சார், நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. தன்னுடைய உடல் எடையை தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கௌரி கிஷன் தன்னுடைய நடிப்பு திறமையை தாண்டி உடல் எடைதான் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரிகிறதா என ஆவேசமாக கேள்வி எழுப்ப அருகில் இருந்தவர்களும் அந்த யூடியூபரை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு நடிகையை அமைதிப்படுத்துவதில்தான் கவனமாக இருந்தனர்.
ஒரு கட்டத்தில் எல்லா கேள்விகளுக்கும் முகத்தில் அடித்தது போல நடிகை கௌரி கிஷன் பதிலடி கொடுக்க மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த யூடியூபர் நிர்பந்தித்தார். இல்லை என்றால் படம் நன்றாக ஓடாது என்ற தொனியில் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தினார். என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். சார் நீங்க யூ நாட் டூயிங் அஸ் a favor. ஓகே, நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். எப்போதும் ஒரு நடிகையை வைத்தே ஏன் உருவ கேலி செய்கிறீர்கள் என ஆதங்கப்பட்ட நடிகை கௌரி கிஷன், இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் ஜர்னலிசமா என கேட்டு விளாசி வெளுத்து எடுத்தார். எனக்கு எல்லாம் தெரியும், இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். படத்தை பிரிவியூ பார்த்து ரசிகர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி யூடியூபர்களை படக்குழு அழைக்கிறது என்ற நிலையில் அதற்காக என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என எல்லை மீறி கேள்வி கேட்டுவிட்டு அதனை நியாயப்படுத்தும் அந்த யூடியூபரின் செயல் ஆத்திரத்தை தான் ஏற்படுத்தியது. சினிமா நட்சத்திரங்கள் என்றாலே எளிதில் எள்ளை நகையாட முடியும் என்று பொது போக்கான மனநிலையில் நடந்து கொள்ளும் இது மாதிரியான தரம் தாழ்ந்த சில யூடியூபர்களுக்கு கட்டுப்பாடு என்ற கடிவாளம் போடுவதுதான் சிறப்பாக இருக்கும்.